தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மாநில அரசியல்களும் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் சூழ்நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தவேக உரிமை கோர வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. இந்நிலையில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக யாருடைய ஆதரவு அமையும் என்பதே தற்போதைய பிரதான கேள்வியாகவே உள்ளது. இந்த இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் லால்குடி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தமிழக அரசியலில் ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக இடையே ஆட்சி அமைப்பது குறித்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும், அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனைகள் நகர்வதாக அவர் கூறியிருப்பது அரசியல் நோக்ககர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 108 இடங்களை வைத்திருக்கக்கூடிய தவேக வெறும் 47 இடங்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமையை ஏற்குமா என்ற விவாதத்தையும் இது கிளப்பியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த லீமா ரோஸ் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 50க்கும் மேற்பட்ட இடங்களையும் அதிமுக தனித்து 47 இடங்களையும் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே தற்போதைய முக்கிய நோக்கமாகவே தெரிகிறது. இதன் காரணமாகவே இரு கட்சிகளுக்கும் இடையே இணக்கமான சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தலைமை விரைவில் வெளியிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனினும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய தவேக முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்குமா என்பது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாகவே உள்ளது. தவேக தரப்பில் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சிகள் நடப்பதாக ஒருபுறம் தகவல் கசிந்தாலும் அதிமுகவின் இந்த திடீர் உரிமை கோரல் கூட்டணி கணக்குகளை மாற்றி அமைக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் விஜயின் கட்சிக்கு முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளும் வழங்கப்படுமா அல்லது தவேக ஆட்சிக்கு அதிமுக வெளியில இருந்து ஆதரவு தருமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் வரும் நாட்களை இன்னும் பரபரப்பாகும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்பதே சொல்லப்படுகிறது. அதே நேரம் தமிழக சட்டசபை தேர்தல் 2026 முடிவுகள் வெளியாகி நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பெரும் வெற்றி பெற்றுள்ளது. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று பின்னர் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது உறுதியானது. அரசியல் களத்தில் விஜய் ஒரு வலுவான சக்தியாகவே உருவெடுத்துள்ளார். இந்த வெற்றிக்கு உடனடியாக கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து விஜய் எடுத்த முதல் முக்கிய முடிவு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. பனையூரில் நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்த விஜய் அவர்களுடன் நீண்ட நேர ஆலோசனை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் தனது பர்சனல் மொபைல் எண்ணை நேரடியாக வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நடவடிக்கை சாதாரண ஒன்றாக பார்க்கப்படவில்லை. பொதுவாக அரசியல் கட்சிகளில் தலைவரை அணுக பல கட்டங்களை கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் விஜய் எடுத்த இந்த முடிவின் மூலமா எம்எல்ஏக்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளும்படி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இடைநிலையர்கள் இல்லாமல் தகவல்கள் நேரடியாக தலைவரிடம் சென்றடையும் சூழல் உருவாகும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த முடிவின் பின்னணியில் நிர்வாகத்தை வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. மக்களிடமிருந்து வரும் பிரச்சனைகள் உடனுக்குடன் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கான தீர்வுகள் தாமதமின்றி எடுக்கப்பட வேண்டும் என்பது விஜயின் அணுகுமுறை என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இதன் மூலம் கட்சிக்குள் தேவையற்ற அரசியல் அல்லது தகவல் தடை போன்றவை குறையும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு புதிய தலைமுறை அரசியல் பணியை பிரதிபலிக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இளம் தலைமுறையினரை அதிகமாக ஈர்த்திருக்கக்கூடிய விஜய் அதே நேரடி அணுகுமுறையை அரசியலையும் கொண்டு வர முயற்சி செய்கிறார் என்ற பார்வையும் நிலவுகிறது. இதற்கிடையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் முழுமையான பெரும்பான்மை பெற இன்னும் சில இடங்கள் தேவைப்படுவதால் கூட்டணி அரசாங்கம் அமைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் கட்சியின் எம்எல்ஏக்களை ஒரே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் ஒருங்கிணைந்த நிர்வாகத்தை உருவாக்க
தக்கவைக்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு விஜய் எடுத்த இந்த முதல் முக்கியமான நடவடிக்கை அவரது அரசியல் பயணம் எந்த திசையில் செல்லப்போகிறது என்பதை காட்டும் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. நேரடி தொடர்பு, விரைவான முடிவு, கட்டுப்பாடான நிர்வாகம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு புதிய அரசியல் முறை உருவாகும் ஆரம்பமாக இதை அரசியல் வட்டாரங்கள் கவனிக்கவும் ஆரம்பித்திருக்கின்றனர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி ஒட்டுமொத்த திமுக, அதிமுக ஆகியோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருந்த நிலையில் தற்போது அரசியல்ல வியூகங்கள் அதிகப்படியாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு தளபதியாக எடப்பாடி பழனிசாமி மாறுகிறாரா அப்படிங்கிற ஒரு பிம்பம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டும் வருகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை விஜய் எவ்வாறு பெறப்போகின்றார் அப்படிங்கிற கேள்வியும் ஆவலும் மக்கள் மத்தியில் வெறும் சூறாவளியாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தாவேக்கு அசத்தியும் இருந்தாங்க. விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க 11 தொகுதிகள் தேவைப்படுகிறது. தாவேக்காவினர் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக ஆகிய கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் புதிய திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இந்த தகவலை அதிமுக எம்எல்ஏவும் ஆதவ் அர்ஜுனாவும் மாமியாருமான லீமா ரோஸ் தெரிவித்திருக்காங்க. அதிமுக பல இடங்களில் 3வது இடத்திற்கும் பல தொகுதிகளில் டெபாசிட்டையும் இழந்துள்ள நிலையில் அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தலைமை பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலையும் தோல்வியை தழுவியுள்ளது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக வரும் அந்தஸ்தை கூட அதிமுக இழந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது தலைமை மீதான விமர்சனத்தை தவிர்ப்பதற்கும் கட்சியில் தனது தலைமையை காப்பாற்றிக் கொள்ளவும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது சிறந்த வழியாகவே கருதப்படுகிறது. அவ்வாறு கூட்டணி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கலாம். எஸ்பி வேலுமணி போன்ற முக்கியமான கட்சியின் நிர்வாகிகளுக்கு அமைச்சரவையில் எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுப்பார் என்று கருதப்படுகிறது. அதிமுக தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்தார் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எந்த ஒரு கட்சியின் ஆதரவும் தாவேக்காவிற்கு தேவைப்படாது. அதே சமயம் அதிமுக தங்களுடன் கூட்டணி வர வேண்டும் என்றால் பாஜகவுடனான கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று தாவேக்கா நிபந்தனை விதிக்கவும் வாய்ப்புள்ளது. பாஜகவிற்கு ஒரு எம்எல்ஏ மட்டுமே உள்ள நிலையில் அவர்களுடனான கூட்டணியை முறிக்கவும் அதிமுக தயாராகவே உள்ளது. இன்னும் 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்கக்கூடிய விஜய் தங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் அளிக்காத கட்சியுடனே கூட்டணி அமைக்கும் என்று கருதப்படுகிறது.